ஹோல் இன்டர்நெட், ஹோல் சோஷியல் மீடியாவில் எங்கெல்லாம் நீங்கள் டெக்ஸ்ட் பார்க்குறீங்களோ, எங்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு யாரோ எழுதுனதை பார்க்குறீங்களோ, அவங்கள எழுதுறதுக்கு யாரோ ஒரு ஆள் பே பண்ணிட்டு இருக்காங்க. மீனிங் உங்களால் எழுத முடியுது அப்படின்னா யூ ஷுட் பி ஏபிள் டு மேக் மணி. ஸோ இந்த வீடியோவில் 1 2 3 4 ஓகே எக்கச்சக்கமான வழியில் ஆன்லைன் மூலமா மணி மேக் பண்ணலாம். பட் சில வேஸ், எனக்கு தெரிஞ்ச வேஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது மூலமா உங்களால் வீட்டில் இருந்தே ஆன்லைனில் எழுதுறது மூலமா அப் டு 50,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு கிடையாது, பேசிக் ஸ்கில் இருந்தால் போதும். ஓகே, இந்த சோஷியல் மீடியாவை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். யூசர்ஸாக பிரிக்கலாம், ப்ரொவைடர்ஸாக பிரிக்கலாம். இந்த ப்ரொவைடர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ், பிராண்ட்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ். இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு டைப் ஆஃப் கான்டென்ட் சோஷியல் மீடியாவில் கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க மக்கள் கன்சியூம் பண்ணுறதுக்கு. அப்படி கிரியேட் பண்ணுற கான்டென்ட் என்ன ஃபார்மேட்டில் இருந்தாலும் அது கூட சேர்ந்து டெக்ஸ்ட்டும் தேவைப்படும், மீனிங் ரைட்டிங்கும் தேவைப்படும். ஸோ உங்களால் பேசிக்காக எழுத முடியுது அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் கொரோசல் கிரியேட் பண்ணுற சர்வீஸ் நீங்கள் பண்ணலாம். இல்லை யாருக்காச்சும் நீங்கள் சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கான ரைட்டிங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். அது போஸ்ட்டாக இருக்கலாம், ரீல்ஸ் ஐடியாஸாக இருக்கலாம். இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் சர்வீஸ் இன்ஸ்டாகிராம் ரிலேட்டடாக உங்களால் பண்ண முடிஞ்சா யூ கேன் ட்ரை தட். செகண்ட், லிங்க்டின் ஹேஸ் அ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பீப்புள் ஹூ கேன் ரைட். அகைன் அது வந்து ஒரு பிராண்டுக்காக இருக்கலாம், ஒரு இண்டிவிஜுவலுக்காக இருக்கலாம். பட் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸை கம்பேர் பண்ணால் லிங்க்டின் கம்ப்ளீட்டாக ஒரு ரைட்டிங்கான பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கோ, ஒரு பிராண்டுக்கோ, இல்லை நிறைய பிஸ்னஸ் பீப்புளாக இருப்பாங்க, யாரெல்லாம் லிங்க்டின் யூஸ் பண்ண, ஏன் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக கூட இருக்கலாம், அவங்கள லிங்க்டின் மூலமா அவங்களோட ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். எப்படி ஹெல்ப் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வே கோஸ்ட் ரைட்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிராண்டுக்கோ ஒரு பர்சனுக்கோ அவங்க என்னென்ன எழுதணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பதிலாக அவங்க எந்த ஒர்க்கு பண்ண மாட்டாங்க, நீங்கள் அந்த சர்வீஸை அவங்களுக்கு பண்ணுவீங்க. மீனிங் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த பர்சன் தான் அந்த ரைட்டிங்லாம் எழுதுறாங்கன்னு தெரியும், பட் ஆக்சுவலாக அவங்க எழுத மாட்டாங்க, வேற யாரோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் கோஸ்ட் ரைட்டிங்னு சொல்லுவாங்க. இல்லை இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு நீங்கள் கான்டென்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 1 இயராக நான் லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட யூடியூப் வீடியோஸில் என்னோட ஐடியாஸ்லாம் ஷேர் பண்ணுறேன் இல்லையா, என்னோட டீம் மெம்பர் இந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் குட்டி குட்டி கான்டென்ட்டாக செப்பரேட்டாக பிரித்து அதை லிங்க்டின்ல எவ்ரிடே போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எனவே என்னோட ஐடியாஸ் எல்லாத்தையும் ஒருத்தவங்க ரைட்டிங்காக மாற்றி எனக்கு கொடுக்குறாங்க. அண்ட் தேர்ட், எந்த ஒரு பிராண்டாக இருந்தாலும் அவங்களுக்கு ட்விட்டர்ன்றது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் எல்லா பிராண்ட்ஸுமே அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த பிராண்ட்ஸுக்கு ட்விட்டர் த்ரெட் எழுதுறதோ இல்லை ட்வீட் பண்ணுறதுக்கோ நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். மீனிங் ட்விட்டரில் ரைட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். அகைன் இந்த எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இண்டிவிஜுவல் பிராண்ட்ஸ், பிஸ்னஸ் இவங்க எல்லாருமே அவங்க ப்ரெசன்ஸ் இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த ப்ரெசன்ஸ்க்கு நீங்கள் அவங்களுக்காக ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஃபீல்ட்ஸில் உள்ள இன்ஃப்ளூயன்சர்ஸ், பிஸ்னஸ், பிராண்ட்ஸை அப்ரோச் பண்ணி பாருங்கள். அவங்களோட வீடியோ ப்ரொடக்ஷனுக்கு உங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த சர்வீஸை கூட நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட், சப்டைட்டில் ரைட்டிங். இப்போ நம்ம வீடியோ பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கறனால நிறைய வீடியோஸ் வந்துட்டு அது இங்கிலீஷாக இருக்கட்டும், ஏன் ரீஜனல் லாங்குவேஜில் இருக்க வீடியோஸாக இருக்கட்டும், எங்கெல்லாம் எந்தெந்த வீடியோஸ்லாம் பாப்புலராக இருக்குது, யாரெல்லாம் பாப்புலர் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு பிராண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான சப்டைட்டில் ரைட்டிங் அந்த ஒரு சர்வீஸ் கூட நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். இந்த சப்டைட்டில் ரைட்டிங்கே வந்துட்டு ஒரு மினி இண்டஸ்ட்ரி, இதுலேயே லாட் ஆஃப் ஸ்கோப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு ஹியூஜ் பேயிங் ரைட்டிங் ஜாப்னு பார்த்தா காப்பி ரைட்டிங்னு சொல்லலாம். எங்கெல்லாம் எந்த ஒரு ப்ராடக்ட்டையோ எந்த ஒரு சர்வீஸையோ மார்க்கெட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்துட்டு ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டில் தானே நம்ம பார்ப்போம், அந்த டெக்ஸ்ட்டை எழுதுறவங்க தான் காப்பி ரைட்டர்னு சொல்லுவாங்க. அது வெப்சைட்டில் இருக்கலாம், இல்லை வந்துட்டு சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குற ஆட்ஸாக இருக்கலாம். அந்த ஆட்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரிசைஸாக இதை தான் நம்ம கன்வே பண்ணுறோம், இதை ரீட் பண்ண உடனே யூசர்ஸ்க்கு நம்ம என்ன சொல்ல வரோன்றது புரிஞ்சிடணும், அந்த டெக்ஸ்ட்டை ரீட் பண்ண உடனே மக்களுக்கு அந்த சர்வீஸை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு கிளிக் பண்ண வைக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் இந்த காப்பி ரைட்டர். நெக்ஸ்ட், இந்த காப்பி ரைட்டிங்கில் ஒரு சப் கேட்டகரி இமெயில் காப்பி ரைட்டிங். ஸோ இந்த கேட்டகரியில் நம்ம இமெயில் மார்க்கெட்டிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம். இல்லை நிறைய பேர் வந்துட்டு இப்போலாம் நியூஸ் லெட்டர்ஸ் வச்சிருக்காங்க, இப்போன்னு இல்லை ரொம்ப நாளாக வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன ஒரு சர்வீஸ் எடுத்திருந்தாலும் அந்த சர்வீஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ரெகுலராக மெயில் வந்துட்டே இருக்கு இல்லையா, நம்ம கூட அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோமே, நம்ம கூட ஸ்பேமுக்கு மூவ் பண்ணி விடுவோம்ல, அந்த மாதிரி வர்றது எல்லாமே நியூஸ் லெட்டர்ஸ். இப்போ நம்ம ஒவ்வொரு சர்வீஸ் எடுக்கிறப்பையும் அந்த சர்வீஸ் ரிலேட்டடான மெயில்ஸ் நமக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு அவங்களோட இமெயில் மார்க்கெட்டிங் டீம் தான் பண்ணுறாங்க. இல்லை ஆன்லைன் பர்சனாலிட்டிஸ், நிறைய பிஸ்னஸ் பீப்புள் அவங்களுக்கான நியூஸ் லெட்டர் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்துட்டு மெயில் மூலயமா அவங்களோட ஆடியன்ஸ்க்கோ இல்லை அவங்க வந்துட்டு அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கோ என்னென்ன வேல்யூலாம் ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் இந்த நியூஸ் லெட்டர்ஸ் மூலயமா ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த நியூஸ் லெட்டரை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் எழுதி கொடுக்க முடிஞ்சுன்னா அது ஒரு சர்வீஸாக நீங்கள் பண்ணலாம். அண்ட் கிளாசிக் வே, உங்களோட இன்ட்ரெஸ்ட், உங்களோட பேஷன், உங்களோட ஸ்கில், இல்லை நீங்கள் ஏதாச்சும் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒரு பிளாக் மூலயமா எழுதி அதை பப்ளிஷ் பண்ணலாம். அது உங்களோட சொந்த பிளாகாக இருக்கலாம், இல்லை மற்ற கம்பெனிஸ் கூட இருக்கலாம். இல்லை ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் நீங்கள் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த ஃபீல்ட் பற்றி உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, இல்லை நீங்கள் ஒர்க்கே பண்ணல பட் ஸ்டில் அந்த ஃபீல்ட் பற்றி உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது அப்படின்னா டெக்னிக்கல் ரைட்டிங்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாஜிடெக் கம்பெனியை வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளாக. இந்த கம்பெனிலேருந்து இந்த கீபோர்டை வந்துட்டு டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி இதை வந்துட்டு வெளியில் பப்ளிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் கிரியேஷன், இந்த
ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணியிருப்பாங்களா இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு கீபோர்டை டிசைன் பண்ணணும், இந்த மாதிரி கலர்ஸில் இருக்கலாம், இந்த ஃபீச்சர்லாம் இதில் வந்துட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணலாம், அண்ட் ஏன் இந்த டைப் ஆஃப் கீஸ்க்கு போகிற இந்த மாதிரி டெக்னிக்கலாக இந்த கீபோர்ட் ரிலேட்டடாக நிறைய விஷயம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே வந்து டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு கம்ப்ளீட் டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. இது கீபோர்டுக்குன்னு கிடையாது, அது ஃபிசிக்கல் ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு அது ஒரு சாஃப்ட்வேராக இருக்கலாம், ஒரு டிஜிட்டல் ப்ராடக்டாக இருக்கலாம். என்ன ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணாலும் அதை ஃபஸ்ட்டு ரிட்டன் ஃபார்மேட்டாக எல்லாமே பண்ணி வச்சுருவாங்க. அவங்க தான் டெக்னிக்கல் ரைட்டர். ஸோ இதெல்லாம் பண்ணணும்னா ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் நம்ம ஹைலி நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும். இந்த டெக்னிக்கல் ரைட்டர் ஜாப் மட்டும் சொல்கிறேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ராகுல், எனக்கு வந்து ஸ்டோரிஸ் எழுதுறதுக்கு பிடிக்கும், என்னோடய இமேஜினேஷன்லாம் அப்படி ரைட்டிங்காக எனக்கு மாற்றுறதுக்கு பிடிக்கும், இல்லை ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஒரு சின்ன ஒரு 100 to 200 பேஜஸ் வரைக்கும் என்னால் எழுத முடியும், என்னோடய இமேஜினேஷன்லாம் நான் வந்து ரைட்டிங்கை கன்வெர்ட் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கன்சிடர் கிண்டில் இபுக் ரைட்டிங். மீனிங் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் எழுத போகிறீங்க, ஜஸ்ட் கேன்வா போகிறீங்க, அந்த கேன்வாலே உங்களால் இபுக்கான கவர் வந்துட்டு ஈஸியாக ஒரே நாளில் அந்த ஸ்கில் லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு இபுக்கை நீங்களே கிரியேட் பண்ணிடலாம், கிண்டிலில் பப்ளிஷ் பண்ணுங்கள், நீ எவ்வளோ வேணாலும் ப்ரைஸ் செட் பண்ணிக்கலாம். மக்கள் வாங்குறாங்க அப்படின்னா அதில் 1% உங்களுக்கு கமிஷன் வந்துகிட்டே இருக்கும். சாரி, 1% கமிஷன் வந்துட்டு அமேசானுக்கு போகும், பேலன்ஸ் பண்ணிலாம் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் பட்டிங் ரைட்டராக இருக்கீங்கன்னா நீங்கள் பாட்டில் கிண்டிலில் பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு புக்காச்சும் நல்லா போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வழியில் யூ கேன் மேக் மணி ஆன்லைன் ஜஸ்ட் பை ரைட்டிங். இதை தாண்டி ரைட்டிங் ரிலேட்டடாக நீங்கள் ஆல்ரெடி மணி மேக் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் நாலேஜ் இருக்குது, இல்லை இந்த லிஸ்ட்டில் இல்லாத ஏதாச்சும் கேட்டகரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். See you. We have very limited time. ராகுல்.